நன்றி சொல்ல கூட கொடுப்பன இல்ல. நேத்து ராத்திரி நீங்க பேசின மாதிரி ஏதாவது விடுக்குன்னு பேசிருவீங்களோன்னு தான் எனக்கு ஒரு பயம். நேத்து ஏன் சின்னத்தை அப்படி பேசுனீங்க? நீங்க அப்படி பேசுறவர் இல்லையே. எப்பவும் சிரிச்ச முகமா தானே இருப்பீங்க. அப்ப என் மேல எவ்வளவு வெறுப்பு இருந்திருந்தா உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் வந்திருக்கும். இந்த பாவி உங்க குணத்தையே மாத்திட்ட சின்னத்தா. என்ன மன்னிச்சிருங்க. இந்த வீட்டோட அழகே நீங்க தான் சின்னத்தா. நீங்க இந்த வீட்டுல இருந்தாதான் வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீங்களும் நானும் 6 வருஷம் ஒன்னா இருந்திருக்கோம். ஒன்னா விளையாடி இருக்கோம், சண்டை போட்டிருக்கோம், ஒன்னாவே படுத்திருக்கோம், ஒன்னாவே தூங்கி இருக்கோம். தினமும் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததும் முதல்ல உங்களை தான் நம்ம மாமா கிட்ட கேட்பேன் சின்னத்தா. நீங்க வரலன்னதும் எனக்கு அழுகையா வரும். நீங்க வர வரைக்கும் வாசல்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பேன். உங்க முகத்தை பார்த்தாதான் என் முகத்துல சிரிப்பு வரும். அப்பெல்லாம் நீங்க ஏன் வீட்டுக்கு வரலன்னு அழுதுட்டு இருப்பேன். இப்போ நான் ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தேன்னு அழுதுட்டு இருக்கேன். என்னால நீங்க உங்களை தொலைச்சிட்டீங்களே சின்னத்தா. நான் திரும்ப இந்த வீட்டை விட்டு போனாதான் உங்க முகத்துல பழைய சிரிப்பு வரும்னா நான் வேணா இங்கிருந்து போகட்டுமா சின்னத்தா? அப்பவாவது நீங்க பழையபடி சிரிச்ச முகத்தோட இருப்பீங்களா? மனசு எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது? இங்க நடக்கிறது எதுவுமே என்னால ஏத்துக்கவே முடியல. எல்லாமே இந்த புத்திக்கு புரிஞ்சாலும் என் மனசு இன்னும் அந்த அளவுக்கு பக்குவப்படல. தான் அன்னைக்கு ஏதோ ஒரு டென்ஷன்ல கோவத்துல பட்டுன்னு பேசிட்டேன். ஆனா என் வார்த்தை உன்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணுன்னு எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிரு. ஐயோ சின்னதா, என்ன சின்னதா, எதுக்கு மன்னிப்பெல்லாம்? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க எப்பவும் போல இருங்க சின்னதா. எப்பவுமே நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் எனக்கு நீங்க தர ஒரே சந்தோஷம். அது மட்டும் எனக்கு போதும். என்னது?
என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். நீங்க ஆசைப்பட்டது நடக்கல, நான் ஆசைப்பட்டது நடக்கல. ஆனா அண்ணன் ஆசைப்பட்டது மட்டும்தான் நடந்தது. அவ அந்த கார்த்திக் பையில கட்டிக்கிட்டு அவ மாமா வீட்டுக்கே போயிட்டா. ஆனா போனவ திரும்ப என் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு நான் கரரா சொல்லிட்டேன். நான் மறு வீட்டை கூட அழைக்கலையே, அசிங்கப்படட்டுன்னு அப்படியே விட்டுட்டேன். மாமா, அண்ணன் என்னை விட்டுட்டு போனதை பத்தி கூட கவலை இல்லை, அவ எனக்கு கிடைக்காததை பத்தியும் கவலை இல்லை. ஆனா இந்த முறையும் அண்ணத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னை மறுபடியும் போலீஸ்ல மாட்டி விட்டானே, அவனையும் அவன் குடும்பத்தோட சந்தோஷம் எல்லாத்தையும் நான் கெடுக்கிறேன். மொத்தமா காலி பண்றேன். ஒருத்தனையும் சும்மா விட போறதில்ல மாமா. அண்ணத்தோட நிம்மதி சந்தோஷம் அந்த குடும்பம் தானே, அவங்க எல்லாத்தையுமே நான் தூக்குறேன். அவனோட சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும். அவன் சாவை பார்த்து அண்ணன் கதறி துடிக்கணும். கூடிய சீக்கிரத்துல நான் வெளியே வந்துடுவேன். வெளியே வந்ததும் என் ஆட்டத்தை மட்டும் பாரு. யோ வாயா. ஏகண்ண, நீ சென்னைக்கு பத்திரிகை வைக்க போயிருந்தல்ல, சென்னையில இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வந்திருந்தாங்களா? வந்தாங்கப்பா. அவங்க எல்லாம் நடந்த கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்லப்பா, எதுவும் கேட்கல. வந்தாங்க போனாங்க, அவ்வளவுதான். என்ன கண்ணு சொல்ற? வந்தவங்க ஒருத்தர் கூடவா இந்த கல்யாணத்துல எந்த ஏமாற்றமும் இல்ல? ஏமாற்றம் அடைகிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலப்பா. வரலனா கூட இதை பத்தி எல்லாம் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீயே சொல்லி புரிய வை. கல்யாணம் திடீர்னு நடந்து போச்சு, இருந்தாலும் நான் இதை பழகிக்குவேன், போ எல்லாம் சரியாயிரும்னு சொல்லு. சரிப்பா, சொல்றேன். என்னங்க மாமா,